ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நேற்று நடந்த விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். நேற்று என்னாச்சு? நேற்று சரி இது பியர்ட் லைன் போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்த அப்புறம் போகும்போது கரெக்டாக கரண்ட் ஆஃபு. அப்புறம் உடம்பை மட்டும் தைச்சி கழுவிட்டு அப்புறம் பார்த்தா கரண்ட் வந்துச்சு. சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்தது. பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸு வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் கிளம்புறதுக்கு 8:20 கிட்டே ஆகிடுச்சு. சரி டைம் ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினே போனேன்னா அப்புறம் பார்த்தா கரெக்டாக போய்ட்டு 9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக போய்ட்டு நான். சரி இவங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். பார்த்தா 9:20 தான் வந்தாங்க. இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க கேட்டாங்க. 10 மணிக்கு ஃபீல்டு செட் பண்ணதுனால பழைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஃபீல்டு செட் போகலான்னு உட்காந்துருந்தேன். 11 மணி ஆச்சு. 11:20 தான் அந்த அண்ணா வந்தாங்க. சரி அதுக்கப்புறம் கிளம்பணும். அது வரைக்கும் இவர் சொன்னது அந்த ப்ராஜெக்ட் மேப்பு அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்த்து வச்சுருந்தேன். ப்ராஜெக்ட் மேப்பில் சைட் ஏரியா மேப்பை இன்னும் அந்த ஜிஐஎஸ் அந்த வெப்சைட்டில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போய் ஜிஐஎஸ் லொக்கேஷன் மட்டும் போய் பார்க்கணும். அதுக்கடுத்து என்னாச்சு? காலையில் பேசணுமா, பேசிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணுமா. வண்டியில் ஏறினா வாசர்மன்பேட்டை போகலான்னு சொன்னாங்க. சரி நார்த் ஜோன் ஃபுல்லாக முடிக்கலான்னு சொல்லி ஜோன் 5ல் இருக்க வாசர்மன்பேட்டை முதல்வர் படைப்பகம் போயிட்டு அங்கே போனால் சூறாக்கில்ல வெளியே விட்டோம். மேலே நடந்து போனோம். மேலே போயிட்டு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களும் நல்லா இருந்தாங்க. பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை போல். அவங்க சீனியர் சாரை நினச்சிட்டு இருந்தாங்க என்ன. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எல்லாத்தையும் செக்லாம் பண்ணிவிட்டு லைப்ரரி இல்லைன்னு சொன்னதுனால சரி டேஸ் வாங்க முடியல. அப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அப்புறமா மழை வந்துச்சு. சரி வெயிட் பண்ணிருந்தேன். அப்போ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் லூஸ் மாதிரி 6 மணிக்கு நான் பானிபூரி சாப்பிட போகலாம்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே ஏதோ பேசுகிறாங்களே சொல்லிட்டு எனக்கு சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பட் ரொம்ப பாவம். ஆனால் அவங்களாம் ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. டெய்லி 8 to 8 அங்கேயே தான் இருக்கணும். வேறு யாராவது ஆளை மாற்றி விட்டுட்டு போயிட்டு வராங்க. வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கும். 3 மாதம் ஆச்சு அவங்களுக்கு. 3ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம் ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எலெக்ஷன்னால் எல்லாத்தையும் பண்ணி இப்போ இந்த 30 பேருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு 30 பேர் இல்லை, ஒரு 15 பேருடைய வாழ்க்கை இந்த கதியில் தான் இருக்கும். ஓகே, இஃப் இட் makes an impact like the report which I do and the findings which I provide, if it can really make an impact, it will be a useful thing for easing the pain in their lives. அதான். அதுக்கப்புறம் என்னாச்சு? கீழே வந்தோம். ஷூ ஈரமாச்சு. வண்டியில் ஏறினோம். ஏறிட்டு முக்கில் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. அப்புறம் என்னாச்சு? ஏதோ மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? போனோமா. அங்கே பார்த்தா அந்த வண்டி ப்ராப்ளம்னு சொல்லிட்டாரு. வேறு வண்டி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் பார்த்தா இதே வண்டி தான் வந்தது. இதில் ஏதோ ஆயில் லீக்கேஜ் ஆகுது, இதில் ஆயில் போயிடுச்சு மொத்தமாக அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்டு மாதிரி அது. ஏன்னா வண்டியில் ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. இதுவும் ஆயில் லீக்குனால ப்ராப்ளம்னு சொல்லி இந்த வண்டி இதுவாகிருக்கு. அதே மாதிரி சாயந்தரம் வண்டி பார்க்கும்போது அங்கேயும் லீக் ஆகிருந்தது பைக்கில் இன்ஜின் ஆயிலு. சரி அது முடிஞ்சு எப்படியோ கூட்டின்னு ரிப்பன் பில்டிங்கில் விட்டால் ரிப்பன் பில்டிங்கில் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி ஸ்டேட்டஸை வச்சு அதுக்கப்புறம்
மெட்ரோவில் அங்கேருந்து சென்ட்ரல் மெட்ரோ போய் 1000 லைட்ஸ்க்கு டிக்கெட் வாங்கி 20 ரூபா கொடுத்து, அதுக்கப்புறம் அங்கேருந்து கம்பெனிக்கு வந்து அது வரத்துக்குள்ளே பார்த்தா எங்கள் குரூப்பில் ஒரே சண்டை. விஜய் வந்து ஏதோ விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லி டான்ஸரோட போட்டு அடி அடிச்சு நேற்று வாங்காத அடி இல்லை அவர் சரியான காண்டாயிட்டார் போல. தெரியும் ஃபனுக்காக தான் பண்ணுறேன்னு, ஆனாலும் செம்ம காண்டாயிட்டார். அதுக்கப்புறம் வந்தப்புறம் லஞ்சு நேரம் மேலே போனேன். போயிட்டு இங்கே யாரும் வரலன்னு சொல்லிட்டு நானே போய் உக்காண்டேன். அப்புறம் அவங்ககிட்ட ஷாலினிக்கிட்ட பேசினேன். ஷாலினி வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு மார்னிங் டைரி மில்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பேசிகிட்டு இருந்தோம். இவங்க ஏதோ கேட்டாங்களே, ஃபஸ்ட்டு வந்து அம்மா சமைச்சு தான் கேட்டாங்க. ஆமாங்க சரிந்தாங்க. நான் கொடுத்துருக்கலாம், தெரியல ஏன் கொடுக்கல என்ன ஏதுன்னு. பசினால உட்காந்து சாப்பிட்டுட்டு மொத்தத்தையும் ஐ ஷுட் ஹவ் கிவன் லைக் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அவங்க வேறு சாப்பிட்டாங்க, இது வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஏதோ ஆகிடுச்சுன்னா என்ன வருது. அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. ஹோம் மேக்கராக இருக்கான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து ரெண்டல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ரெண்டல் கடைகள்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பற்றி கேட்டேன். அதுக்கு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொன்னாங்க. ஊட்டியில் தான் வீடு அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணாங்க. இல்லை அங்கே தான் ஸ்கூல்லாம் படிச்சிங்களா கேட்டேன். அதுக்கெலாம் ஆமாம் அங்கே தான் ஸ்கூல் படித்தேன். காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் பண்ணேன். எப்போ பாஸ் அவுட்டுன்னு கேட்டேன். 23நாங்க. ஸோ அக்ரி வந்து 23 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன்னால் இவ்வளோ போயிட்டுருக்கு. நிறைய வழிகளை பார்த்துருப்பாங்க. லைக் டைம் போய்கிட்டே இருக்குது, வயசாகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அதான் 23 பாஸ் அவுட்டு, நான் 24 பாஸ் அவுட்டு. நான் 1 இயர் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து 25ல் ஜாயின் பண்ணி 26ல் இருக்கோம். அப்போது அவங்க நடுவில் வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணாங்களா தெரியல, படிச்சிட்ருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இது நான் அந்த யூஜிசி நெட்டை பற்றி சொல்லணும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இல்லை சொல்கிறேன்னு சொல்லணும். எனக்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட்டில் அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஒரு ஸ்டேபிளான ஜாபுக்காக சரி பிஹெச்டி பண்ணலாம், பிஹெச்டி பண்ணிட்டு ப்ரொஃபஸர் ஆகிட்டோம்னா ஸ்டேபிளான ஜாபாக இருக்குன்னு சொல்லி பிஹெச்டி பண்ணுறதுக்காக இன்னொரு MBA HRMல போட்டு டிஸ்டன்ஸில் அதையும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும். டீமும் ஓரளவுக்கு செட் ஆகுறாங்க. திவ்யா மேம் ஓரளவுக்கு பேசுகிறாங்க. சரண் வரவே இல்லை. அருண் அண்ணா, புவனேஸ்வர் அண்ணா, ஆகாஷ்ன்னு நினைக்கிறேன் தான் நான் ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு இதை பற்றி கேட்டாங்க. அப்புறம் ஃபிட்னஸ் கிளாஸில் இருக்க போகிறீங்களான்னு கேட்டாங்க. போகலான்னு சொன்னேன். இன்றைக்கி வேணால் போய் பாருங்கன்னாங்க. அப்புறம் பார்த்தா இவனுக்கு டேய் சொல்லடான்னு சொன்னால் சொல்லவே இல்லை நாய் ஓகேல அப்படியே போயிட்டான். ட்ரெஸ் ஏதோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், விட்டுட்டேன். இதுக்கு போகிறோன்னா 2 வாரத்துக்கு ஒருத்தன் 6 கிளாஸ் 7 8 கிளாஸ் இருக்குது. 8 கிளாஸில் ஜஸ்ட் ஒரு தடவை போகலாம், பார்த்துப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஷாலினி அவங்களும் நல்லா பேசுனாங்க. நியூஸ்லாம் பார்ப்பீங்களா கேட்டாங்க. பார்ப்பேன். தமிழ் படிக்க தெரியாத லூசு மாதிரி.
புத்தாக்க பயிற்சினா இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எதுனா அப்படின்னு சொன்னேன். ஆமான்னு. சரி அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்பி கீழே வந்த அப்புறம் அவ்வளோதான், ஒர்க்கை முடிச்சுட்டு போண்டா கொடுத்தாங்க, காஃபி கொடுக்கல, போண்டா கொடுத்தாங்க. அப்புறம் வேறு என்ன இது கேக்கு வெட்டினாங்க. ஷாலினி பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு 2 நாளில் எப்படி சரி மேபி நான் சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு கேக் பிளான் பண்ணி வெட்டியிருப்பாங்க. இல்லைனா அன்றைக்கி வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு இருந்தது, ஃப்ரைடே வேறு ஏதோ நடந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு தெரியும், ஃப்ரைடேவா தேர்ஸ்டேவான்னு தெரியல, அன்றைக்கி ஏதோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன். அங்கே இன்னொரு பார்சல் லெட்டர் வந்தது புதுசு ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஏதோ பொண்ணு பார்க்க போகிற மாதிரி தான் இருக்குது அவங்ககிட்ட பேசுறது. தம்பி பற்றி கேட்டாங்க. நானே மென்டல் மாதிரி ஜிஎஸ்டபிள்யூ போகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் கிட்ட, ஒரு மாதத்துல கிளம்பிடுவான்னு சொல்லுவாங்க. அதை ப்ரிப்பரேஷன் அது என் பேர் சொல்லணும். அதுக்காக வீட்டில் எல்லாம் ப்ரிப்பரேஷன் போய்ட்டுருக்கு. யார்ட்டையாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓகே, நாள் நல்லா போச்சு. ஹாப்பி. ஓகே, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் நைட்டு தோசை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. கதை இன்றைக்கி போகலான்னு பார்த்தோம். இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சாட்டர்டே லைப்ரரி இல்லாமல் போய் டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது வேஸ்ட் தான் சொல்லிட்டாங்க. ஸோ மண்டேலேருந்து அடுத்த 3 நாளைக்கு நான் ஊரை சுத்த போகிறேன். அவ்வளோதான். 4 நாளுக்கு போயிட்டு அண்ணன் போயிட்டு கில்லியாட்டம் ரெஸ்பான்ஸை கலெக்ட் பண்ணிட்டு சர்வே எடுக்க வந்திருக்கோம். எழுந்திரி சென்சஸ் டேட்டா கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணேன். நல்லா இருந்தது ஃபீல்டு விசிட்டு. அப்புறம் ஜிசிசி உள்ளே போகலான்னு பார்த்தேன். ஆனால் சென்னை நகர் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த டேட்டா வாங்கணும். எல்லாம் இருக்குது, வேலைகள் இருக்குது, பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட்டு 2 நாளில் எப்போயாச்சும் ஒரு கொஞ்ச நாள் டைமில் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராஜெக்டு ஓரளவுக்கு ஒர்க்கு பண்ணணும். வேறு என்ன வேலை இருக்குது? நெட் எக்ஸாமுக்கு படிக்கணும். அதுதான் வெப்சைட்டில் ஏதோ விட்டுருக்கானுங்க. அதை போய் பார்த்துட்டு ஒரு இந்த பேப்பர் 1 ஆப்டிடியூடு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். பேப்பர் 2 பாப்பா ஏதாவது வீடியோஸ் ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். அப்புறம் ஏதாச்சும் படம், என்ன படம், இந்த டீச் மீ எ லெசன், அந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே, போதும். பாய்.